வாழ்வில் எந்த எதிர்ப்பும் இல்லாத தியாகத்தை மட்டுமே கொண்டு வாழ்ந்து மறைந்த தலைவர் வ.உ. சிதம்பரனார் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டினார். மதுரை கப்பலூர் தனியார் கல்லூரியில் 140 அடி உயரத்தில் அமைய உள்ள வ.உ. சிதம்பரனார் சிலைக்கு துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய தகவல் தொழில்நுட்ப அணி இணை அமைச்சர் எல். முருகன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், நடிகர்கள் சுந்தர் சி, விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிறைசாலையில் இருந்தபொழுது யாருக்கும் கொடுக்கப்படாத கொடுமையான சிறை தண்டனை வழங்கப்பட்டது என்றும் வேதனை தெரிவித்தார். மேலும் வ.உ. சிதம்பரனார் இழுத்த செக்கை அனைவரும் கோயம்புத்தூர் சிறைக்கு சென்று பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செக்கிழுத்து செம்மல், பல பேர் நினைக்கிறாங்க செக்கிழுத்து செம்மல்னா ஏதோ மரச்செக்க போய் இழுத்திருப்பாருன்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து அவர்களெல்லாம் கோவை சிறைச்சாலைக்கு ஒரு முறை செல்ல வேண்டும். அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கல் செக்கை பார்க்க வேண்டும் ஐயா, கல் செக்கை பார்க்க வேண்டும். மாடு கட்டி இழுத்தாலே நகராது, ஆயில் என்ஜின் வைத்துத்தான் ஓட்ட வேண்டும் என்கின்ற வலிமையுடைய அந்த செக்கை தன்னுடைய கைகளால் இழுத்த மாமனிதர் நம்முடைய வ.உ.சி. ஐயா அவர்கள். வ.உ.சி. அவர்கள் சட்டம் படித்த மேதை மட்டுமல்ல, வ.உ.சியுடைய தகப்பனாரே. நினைத்து பாருங்கள், ஏறத்தாழ 2 நூற்றாண்டுகளுக்கு என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் வ.உ.சி. அவர்களுடைய தந்தை உலகநாதம் பிள்ளையே வக்கீலுக்கு படித்து வழக்கறிஞராக பதிவு செய்தவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு செல்வ செழிப்பிலே அவர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள். எப்படியெல்லாம் சீராட்டி பாராட்டி வ.உ.சி. ஐயாவை உலகநாதம் பிள்ளை வளர்த்திருப்பார்.